வணக்கம். என் பேர் முகமது கவுஸ். பொதுவாக கார் எல்லாத்தோட கனவு. அது ஒரு வாகனமாக பார்க்க மாட்டோம். ஏன்னா அதில் பல வருஷம் சேமிப்பு இருக்கும், தியாகம் இருக்கும், உழைப்பின் அடையாளமும் கூட. லைசன்ஸ் எடுத்து 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. கார் எடுக்கிற வாய்ப்பு வந்துச்சு, எடுத்தோம். அப்போது கூட ஷோரூமில் கூட நான் ஓட்டலை ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் என்கிட்ட இல்லை. காரும் எடுத்தாச்சு. ஒரு 10-15 நாள் ஆச்சு. யோசிச்சுக்கிட்டே நான் ஆஃபீஸில் இருக்கும்போது யூடியூப்பில் நம்ம சர்ச் பண்ணப்போ தான் நம்மளுக்கு டிரைவ் வித் பிரபாகர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வந்துச்சு. என்னடான்னு பார்த்த பிறகு தான் மிஸ்டர் பிரபாகர் சாரோட அறிமுகம் கிடச்சிச்சு. அதில் நிறையா பேர் யார் யார் கற்றுக்குறாங்களோ அவங்க எல்லாமே நமக்கு ஒரு பேசுனாங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்போது நமக்கு ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி தான் பேசுனாங்க. நானும் அப்படி தான் சார்கிட்ட ஃபோன் செஞ்சு இந்த மாதிரி உங்கள் கிளாஸில் சேரணும்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உங்கள் கிளாஸில் சேர்த்துக்கிட்டார். ஆரம்பத்தில் எனக்கும் கொஞ்சம் பயம் பதற்றமும் இருந்துச்சு தான். இருந்தாலும் நம்ம சேர்ந்து நம்ம காரை எப்படியாவது ஓட்டணுங்கிற ஒரு இதில் சேர்ந்து ஒரு 3 நாளில் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அவர் எப்படியாவது நம்மளை ஒரு முழு ப்ரொஃபஷனலாக ஓட்டுற மாதிரி தயார் செஞ்சிருவார். நான் செஞ்ச தவறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அன்போடு திருத்தி எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்திடுவார். ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்காகவே சார் ரொம்ப பேஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. பேஷன்ஸ் அவர்கிட்ட எப்போவும் இருக்குது. பேஷன்ஸு அண்ட் பேஷனேட்டாக இருப்பார். நமக்கு இருக்கிற ஆர்வத்தை விட அவருக்கு தான் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். நாள் ஆக நம்மளுக்கு புது லேன்களில் அவர் சொல்லி தருவார். வில்லேஜ் லேனு, ஹைவே, நைட்டு, அந்த மாதிரி பல இதில் நம்ம கற்றுக் கொடுப்பார். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கிளாஸ் முடியும் போது நம்ம பின்னாடி எங்கேருந்து தொடங்கணுமோ அதை கொஞ்சம் நினச்சி பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இப்படியா ஓட்டுறோம், அந்த அளவுக்கு தயார்படுத்திடுவார். அது ஆக்சுவலாக அதான் உண்மை. சலிப்பு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் புதுசாக ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஃபீலிங்கோடு தான் அவர் கிளாஸுக்கே வருவார். நம்மளுக்கே அதை பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு எனர்ஜி வந்துடும். சரி, ஆஹா, இவரே இவ்வளோ இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளும் கான்ஃபிடென்ட்டாகவும் நம்மளும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியே வந்துடும் நம்மளுக்கும். ஹில் ட்ரைவ் போவோம் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி போவோமான்னு கேட்டு அடுத்த நாளே போவோம்னு சொல்லிட்டேன். மெயினாக ஹில் ட்ரைவில் நம்ம எந்த கியரில் போகணும், எந்த கியரில் இறங்கணும், அப்படி டேர்னிங்கில் நம்ம ஸ்லோப்லேருந்து கீழேருந்து மேலே போகும்போது எப்படி ஹார்ன் அடித்து இந்த இடத்துல நம்ம கவனமாக திருப்பணும், அதெல்லாம் கரெக்டாக சொல்லி தந்தார். மேலேருந்து இறங்கும் போது நம்ம அடுத்தவங்களுக்கு ஏறுறதுக்கு வழி விடணும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசிக்காலேருந்து எல்லாமே சொல்லி தந்த மாதிரி கரெக்டாக ஹில்ஸில் சொல்லி தந்தார். அந்த மாதிரி நமக்கு A to Z எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் கிளாஸ் ஆன பிறகு தான் அவரே தான் நம்மளையும் விடுவார். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இவ்வளோ பொறுமையாகவும் ஒரு விஷயத்தையும் எனக்கு புரியும்படியும் கற்றுக் கொடுத்தீங்க.